பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் மட்டும் கிடையாதுங்க. அது தவிர இன்னும் நெறைய வசதிகள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம அங்க பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அல்லது டீசல் போட்டா தான் இந்த வசதிகள யூஸ் பண்ண முடியும் அப்டின்லாம் கிடையாது. இப்ப நான் சொல்லப் போற விஷயங்கள் எல்லாமே ஃப்ரீ தான். சோ இப்படி பெட்ரோல் பங்க்ல நம்ம என்னென்ன வசதிகள யூஸ் பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றது. நம்ம டிராவல் பண்ணும்போது ரொம்பவும் கஷ்டப்படுற ஒரு விஷயம் அந்த ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. ரொம்ப தூரமா போகும்போது சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எங்க பார்த்தாலும் ரெஸ்ட் ரூம் இருக்காது. அதனால ஹோட்டல்லயோ இல்ல ஏதோ தபாலையோ வண்டியை நிறுத்திட்டு வாஷ்ரூம் போவாங்க. கொஞ்ச நேரம் போறதுக்கு கூட அதுக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா எந்த ஹோட்டலையும் நிக்காம காசு எதுவும் கொடுக்காம பெட்ரோல் பங்க்ல நம்ம ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணலாம். மக்களுக்காக பெட்ரோல் பங்க்ல சுத்தமான ரெஸ்ட் ரூம் வச்சிருப்பாங்க. அப்படி வசதி இல்லைனா கூட அதை பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ரெண்டாவது வாட்டர். டிராவல்ல குறிப்பா வெயில் காலத்துல தண்ணி இல்லாம இருக்கவே முடியாது. வெயிலோட சூட்டை தணிக்க நம்ம அடிக்கடி தண்ணி குடிச்சுதான் ஆகணும். ஆனா சாலை ஓரங்கள்ல எல்லா இடங்களையும் தண்ணீர் கிடைக்கிறது கஷ்டங்க. அப்படியே இருந்தாலும் காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா எல்லா பெட்ரோல் பங்க்லயும் இலவசமா குடி தண்ணீர் கிடைக்கும். அதனால பெட்ரோல் போடும்போது தாகத்தை தணிச்சுக்கலாம். பாட்டில தண்ணியா கூட வாங்கி குடிச்சுக்கலாம். இப்படி பெட்ரோல் பங்க்ல கிடைக்கிற தண்ணியை குடிச்சு தாகத்தை தணிக்கிறது மூலமா உங்களுடைய பயண செலவையும் நீங்க குறைக்கலாம். மூணாவது மொபைல் வசதி. நம்ம டிராவல்ல இருக்கும்போது செல்போன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மள பத்தி வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னாலும், அவங்க கிட்ட இருந்து ஏதாவது முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மொபைல் ரொம்ப முக்கியம். ஆனா சில நேரம் சார்ஜ் இல்லாம மொபைல் ஆஃப் ஆகிடலாம். அந்த மாதிரி நேரத்துல நீங்க கவலையப்படாதீங்க. உங்களுடைய செல்போன் ஆஃப் ஆனா இல்ல வேற ஏதாவது காரணத்தால போன் யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னா பெட்ரோல் பங்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அங்க இலவசமா நீங்க போன் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த போன் மூலமா வீட்ல இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கலாம். ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் நீங்க கேட்டுக்கலாம். நாலாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். பயணத்துல சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறது அப்படிங்கிறது சகஜதாங்க. எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும் சில நேரம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்லயாவது நம்ம சிக்கிடுவோம். சோ நிறைய டைம் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு பெருசா இருக்காது. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட முடியாத சின்ன காயங்களும் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்குக்கு போய் அங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பங்க்லயும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் நிச்சயமா இருக்கும். அதை நீங்க இலவசமாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி ஃப்ரீ ஏர். தூரமா போறவங்க வண்டி டயர்ல காத்து இருக்கான்னு பாத்துக்கணும். சில நேரம் காத்து கம்மியா இருந்தா நிச்சயமா ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால பெட்ரோல் பங்க்ல நீங்க ஃப்ரீயாவே காத்து நிரப்பிக்கலாம். வண்டியில காத்து நிரப்புறது இலவசம் தாங்க. ஆனா நிறைய பங்க்ல காசு கேட்பாங்க. அப்படி காசு கேட்டா கூட நிச்சயமா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சம்மர் வந்தாச்சு. இந்த சம்மர்ல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய உணவு வகைகள் தெரிஞ்சுக்கலாமா? கோடைக்காலம் வந்துட்டாலே உணவு பழக்கத்துல நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க. நம்ம உடம்புல சாதாரண நேரத்துல இருக்கிற வெப்பத்தை விட கோடை காலத்துல உடலின் வெப்பமானது அதிகமாவே இருக்கும். இது உடலுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். அதனால நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள்ல கவனமா இருக்கணும். கூடுமான வரைக்கும் வெயில்ல சாப்பிடறத அவாய்ட் பண்ணணும். வெயில் காலத்துல எந்தெந்த உணவுகளை தவிர்க்கணும்னா முதல்ல புளிப்பு, உப்பு, காரம் நிறைந்த உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, சீரகம், பட்டை, மசாலா பொருட்கள் இந்த மாதிரி உணவுக்கு காரத்தை கொடுக்கிற பொருட்களை அவாய்ட் பண்றதும் நல்லது. அதே போல எண்ணெய் பலகாரங்களையும் அவாய்ட் பண்ணலாம். காஃபி, டீ இது எல்லாத்தையும் அடிக்கடி குடிக்கிறதையும் நாம கம்மி பண்ணிக்கணும். சர்க்கரை மற்றும் கிரீம் அதிகமா இருக்கிற இனிப்பு பண்டங்கள், பலகாரங்கள் இதையும் அவாய்ட் பண்ணலாம். குளிர்ச்சியான குளிர்பானங்கள், அதே சமயம் ஐஸ் தண்ணீர்ல இருக்கிற குளிர்ச்சி இரத்த குழாய்கள்ல சுருக்கி உடலின் வெப்பத்தை மேலும் அதிகப்படுத்திடும். அதனால கோடை காலங்கள்ல ரொம்பவும் சில்லுன்னு இருக்கிற தண்ணியை குடிக்க வேண்டாம். வெயில் காலத்துல கத்திரிக்காய், கிழங்கு வகை மற்றும் மாவு வகை உணவுகளை அடிக்கடி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். பயிறு, எள்ளு, ராகி, அதிகமான மைதா உணவுகள், வேர்க்கடலை, கோதுமை இதையும் சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே சமயம் பால் பொருட்களான சீஸ், பால், தயிர் இதையும் உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் தன்மை கொண்டது. அதனால இதை கோடையில அளவா சாப்பிட்றது நல்லது. சிக்கன், இறால், நண்டு இந்த மாதிரி அசைவ உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அது சில சமயங்களை சூட்டை கிளப்பி வயிற்றுப்போக்கு உண்டாக்கி உடல் இருந்து நீரை வெளியேற்றிட வாய்ப்பு இருக்கு. உலர்பழங்கள் ரொம்பவும் ஆரோக்கியமானதுதான். ஆனா அதுல உடலை வெப்பப்படுத்துற தன்மையும் அதிகமாவே இருக்கு. அதனால இத கோடை காலத்துல கொஞ்சம் அளவா சாப்பிடுறது நல்லது. முக்கியமா சாலை ஓர கடைகளை விற்கப்படுற ஃபாஸ்ட் ஃபுட் உணவு வகைகளையும் சாப்பிடுறத முற்றிலுமா அவாய்ட் பண்ணிடணும். கோதுமை, மைதாவால செய்யப்படுற உணவுகளை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும்.